இயற்கையோடு மல்லுக்கட்டும் மனிதனின் பேராற்றலுக்குச் சான்றுதான் இந்த விசிறி வலை. பார்ப்பதற்கு எளிமையாக தெரிந்தாலும் இதன் பின்னணியில் பல ஆயிரம் காலத்து அறிவியலும் வரலாறும் ஒளிந்திருக்கிறது. இதன் தொடக்கம் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய எகிப்தில் நிகழ்கிறது. நைல் நதியின் நீரோட்டத்திற்கு ஏற்ப வலையை வீசும் கலையை எகிப்தியர்கள் அன்றே கைவந்த கலையாக வைத்திருந்தனர். அங்கிருந்து மெல்ல பரவிய இந்த நுட்பம் பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமானிய பேரரசுகளில் ஒரு வியத்தகு மாற்றத்தை பெற்றது. ரோமானிய போர்க்களங்களில் ரெட்டியாரியஸ் எனப்படும் மாவீரர்கள் வாளுக்கு பதிலாக இந்த விசிறி வலையையும் முக்காலியையும் ஏந்தி போரிட்டனர். ஒரு மனிதனை நிலைக்குலையச் செய்யும் வலிமை இந்த வலைக்கு உண்டு என்பதை உலகம் அப்போதுதான் உணர்ந்தது. நமது தமிழகத்தின் சங்க இலக்கியங்களிலும் வலை பற்றிய குறிப்புகள் ஏராளம். குறிப்பாக கடலில் மீன்பிடிக்கும் பரதவர்கள் காற்றின் திசையையும் நீரின் ஆழத்தையும் கணித்து விசிறி வலையை வீசுவதை பரிபாடல் போன்ற நூல்கள் அழகாகச் சித்தரிக்கின்றன. தொடக்க காலத்தில் நார் மற்றும் சணல் கொண்டு பின்னப்பட்ட இந்த வலைகள் பிறகு பருத்தி நூலால் உருமாறின. வலையின் ஓரங்களில் எடையை கூட்ட அக்காலத்தில் கற்களையும் சுட்ட மண்ணையும் பயன்படுத்தினர். அதுவே காலப்போக்கில் ஈயம் மற்றும் இரும்பு மணிகளாக மாறியது. ஆழம் குறைந்த நீர்நிலைகளில் ஒரு வேட்டைக்காரனைப் போல காத்திருந்து சரியான கணத்தில் காற்றை கிழித்துக்கொண்டு வலையை வீசும் அந்த வினாடி, அது மனிதனின் நுணுக்கமான பொறியியலும் இயற்கையின் அழகும் சங்கமிக்கும் ஒரு உன்னத தருணம்.